புதன்கிழமையிலிருந்து அதாவது 20ஆம் திகதியிலிருந்து மருத்துவ பீட மாணவர்களுக்கும் சித்த மருத்துவ அலகு மாணவர்களுக்கும் மருத்துவ பயிற்சியை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளோம். அது தவிர மருத்துவ பீட மற்றும் விவசாய பீட பரீட்சைகளையும் ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளோம். அதன் பின்னர் படிப்படியாக அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். அப்போ இது ஒரு முதலாவதாக நாங்கள் இது ஒரு நல்ல சமிக்ஞையாக இந்த நிகழ்வை ஆரம்பிக்க உள்ளோம். புதன்கிழமை அதாவது 20ஆம் தேதி நாங்கள் இந்த கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருக்கிறோம். அது தவிர உயர்பட்ட படிப்புகள் பீடத்திலே நடைபெறுகின்ற விரிவுரைகளும் தொடர்ந்து நடைபெற உள்ளன. இப்பொழுது நீங்கள் எங்களுடைய விஞ்ஞான பீடாதிபதி தன்னுடைய கருத்தை கூறுவார். அவருடைய கருத்துக்களை கேட்டுக்கொள்ளலாம். பல்கலைக்கழகம் இப்பொழுது நாங்கள் அமைத்திருக்கிற விசாரணை குழுவிலே உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் ஒரு பெண் இருக்கின்றார், பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற ஒரு ஆண் விரிவுரையாளர் இருக்கின்றார், அதை விட யாழ்ப்பாணத்திலே உள்ள ஒரு உயர் அதிகாரியாக இருக்கின்ற ஒரு சிங்களவரையும் நாங்கள் நியமித்திருக்கின்றோம். ஏனென்றால் இதற்கு முக்கிய காரணம் எல்லா இன மக்களிடையும் எங்களோட இந்த விசாரணை குழுவிலே ஒரு நம்பிக்கை வர வேண்டாம் முக்கிய காரணம். அதற்காகத்தான் இப்படி ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கின்றோம். அந்த விசாரணை குழுவினுடைய நடவடிக்கை எங்களை பொறுத்தவரையில் அந்த விசாரணைக்குள்ள சரியான நம்பிக்கை இருக்கின்ற இருக்கிறவர்கள் கொஞ்சம் இறுக்கமானவர்கள். அவர்கள் நிதானமாக நேர்மையான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்குவாரியை செய்து எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதன்படி நான் நினைக்கின்றேன் இது நாங்கள் இல்லை கொஞ்சம் இவர்கள் மீது பக்குவமாக நாங்கள் எதுவும் செயற்படலாம் நினைத்தாலும் இன்றைய காலகட்டத்திலே எங்களுக்கு இருக்கின்ற பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவோ எல்லாத்துக்கு எங்களுடைய உயர்கல்வி அமைச்சோ எல்லாத்துக்கு நேற்றைக்கு எங்களிடம் பேசிய எங்களுடைய யாழ்ப்பாண ஆளுநரோ எல்லோருமே இதன் மீது மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைமை திருப்பி இங்கு வரக்கூடாது. நாங்கள் இருக்கிற கவனத்தை விட அவர்களும் இதன் மீது எங்களுடன் எந்த நேரமும் எங்களுடன் பேசிக்கொள்வார்கள். இதன் மீது மிகவும் அக்கறையாக இருக்கிறார்கள். ஏனென்றால் உண்மையாக இங்கு நடந்த ஒரு சின்ன எங்களுடைய ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு சின்ன கருத்த புள்ளி போல இங்கு இவ்வளவு நாளும் இருந்த சுமூகமான நிலையில இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம். மிகவும் கவலை அடைகின்றோம். நாங்கள் இவ்வளவோ கஷ்டப்பட்டு 2011ஆம் ஆண்டிலிருந்து இந்த மாணவ மாணவிகளுக்கு இடையிலே நாங்கள் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த வேளையில இது திடீரென ஏற்பட்ட ஒரு சின்ன தீப்பொறி. அந்த தீப்பொறியை நாங்கள் அணைத்து விட்டோம். ஆனால் அது வேறு பக்கத்திலே எரிகிற மாதிரி எங்களுக்கு பயமாக இருக்கிறது. இப்போ நாங்கள் அதை கட்டாயம் கட்டுப்படுத்த வேண்டும். எங்களுடைய பக்கத்திலேருந்து எங்களால் செய்யக்கூடிய ஊட்டக்கூடிய நம்பிக்கையை இங்கு முன்பு கூறிய பீடாதிபதிகள் கூறியது போல பெற்றோருக்கும் மற்றோருக்கும் நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது.